வெல்கம் டு தமிழ் ஜாய். சற்று முன்பு அதிகாரப்பூர்வமாக 2020 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சவாலான அணிகளுடன் மோத உள்ளது இந்திய அணி. வாங்க அந்த முழு தகவலையும் விரிவாக பார்ப்போம். 2020 ஆண்டு T20க்கான உலகக்கோப்பை போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பெண்களுக்கான T20 உலகக்கோப்பையும் ஆண்களுக்கான T20 உலகக்கோப்பையும் ஒரே சமயத்தில் ஒரே நாட்டிலேயே நடைபெற உள்ளது. ஆகவே இப்படி ஒரே சமயத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான உலகக்கோப்பை நடைபெறுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். சரி, இப்ப ஆண்களுக்கான உலகக்கோப்பை அட்டவணையை பார்ப்போம் வாங்க. 2020 ஆண்டு அக்டோபர் 24 தேதி முதல் நவம்பர் 15 தேதி வரை இந்த தொடர் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக கத்துக்குட்டி அணிகளுக்கான தகுதி சுற்று போட்டிகள் 5 நாட்கள் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் ஏ குறிப்பில் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் தகுதி சுற்றில் இடம்பெறும் 2 அணிகள். அதே போல பி குறிப்பில் இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் மற்றும் தகுதி சுற்றில் இடம்பெறும் 2 அணிகள். இதில் ஒவ்வொரு குறிப்பிலும் உள்ள அணிகளோடு அதே குறிப்பில் உள்ள அணிகள் தலா ஒரு முறை மோத வேண்டும். பிறகு பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் 2 இடம் பிடிக்கும் அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும். அதில் வெற்றி பெறும் அணிகள் தான் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். இதில் இந்திய அணி அக்டோபர் 24 தேதி தனது முதல் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியுடனும், 29 தேதி தகுதி சுற்றில் தகுதி பெறும் முதல் அணியுடனும், நவம்பர் 1 தேதி இங்கிலாந்து அணியுடனும், நவம்பர் 5 தேதி தகுதி சுற்றில் தகுதி பெற்ற மற்றொரு அணியுடனும், நவம்பர் 8 தேதி ஆப்கானிஸ்தான் அணியுடனும் மோதுகிறது. மேலும் இந்திய அணி பங்கு பெற்ற இந்த குறிப்பில் உள்ள மற்ற அணிகள் மிகவும் சவாலான அணிகள் என்பது கிரிக்கெட் வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, குரூப் ஏவில் உள்ள அணிகள் சவாலான அணியா அல்லது குரூப் பியில் உள்ள அணிகள் சவாலான அணியா என்ற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.